குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு ஃபேக்டர்ஸ் ரிலேட்டடா கான்செப்ட் அண்ட் ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் என்னன்னு ரீட் பண்ணிக்கோங்க. A factor is a whole number that divides another number exactly, leaving no remainder. No remainder இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் டிவைட் பண்றேன்னா எனி நம்பரால டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருதோ அது எல்லாமே அதோடைய ஃபேக்டர்ஸா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. நம்பர் என்ன பண்ண போறோம்னா ஒரு 48ன்னு எடுத்துக்க போறோம். ஓகே, நம்பர் என்னன்னு எடுத்துக்கோங்க 48. 48க்கு நம்ம இப்போ ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, அதாவது நம்ம 48 என்ன பண்ணலாம், ஒரு பிரைம் நம்பரால டிவைட் பண்ணுங்க. பிரைம் நம்பரால நமக்கு என்னவா இருக்கலாம், 2, 3, 5, 7, 11, 13 இந்த மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டு இருக்கும். இப்போ நமக்கு மினிமம் 2ஆல டிவைட் பண்ணலாம். 2ஆல டிவைட் பண்ண இதோட ஆன்சர் என்னவா இருக்கலாம், 24 இருக்கும். அகைன் என்ன பண்ண போறோம்னா 2ஆல டிவைட் பண்ண போறோம். 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரலாம், 12 வரும். அகைன் என்ன பண்ண போறோம், 2ஆல டிவைட் பண்றோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 வரும். 6 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு தெரியும் வரும். இது எப்படி எழுதலாம், அதாவது நம்ம 2 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 1 எழுதிக்கலாம். அதாவது நமக்கு இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 3 வந்து 1 டைம் வந்திருக்கு, 2 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு. அப்ப இதுக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னா நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னு பாருங்க. நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் எப்படி எழுதலாம், அதாவது நமக்கு 2 பவர் 4னு சொல்லியிருக்காங்க இன்ட்டு 3 பவர் 1. இதுல பவர்ல இருக்க வேல்யூ என்னவா இருக்கு, 4ன்னு இருக்கு, 1 இருக்கு. அந்த ஈச் பவரோட நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 ஆட் பண்ணிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். அதை என்ன சொல்லலாம், 4 + 1ன்னு சொல்லிடலாம். இன்ட்டு என்ன சொல்லலாம், 1 + 1. 4ஓட பவர்ல வந்து 4ன்னு இருக்கா, அதோட 1 ஆட் பண்ணிட்டோம். 1ன்னு இருக்கு, அதோட 1 ஆட் பண்ணிட்டோம். அப்ப நமக்கு இதுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், இது வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணா இது 5ன்னு வந்திருக்கும். இன்ட்டு என்ன சொல்லலாம், 2ன்னு சொன்னோமா, அப்போ நமக்கு 10 ஃபேக்டர்ஸ். ஓகே, அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னவா இருக்கலாம், அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நமக்கு என்னவா இருக்கலாம்ன்றது பார்க்கலாமா. அதாவது பேசிக்கா பார்த்தோம்னா 2ஆல அந்த நம்பர் 48 டிவைட் ஆகும், சாரி 1ஆல டிவைட் ஆகும், அண்ட் 2ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் பண்ணலாம், 4ஆல டிவைட் பண்ணலாம், அண்ட் 6ஆல டிவைட் பண்ணலாம், 8ஆல டிவைட் பண்ணலாம், 12ஆல டிவைட் பண்ண போறோம், 16 அண்ட் 24 அண்ட் 48. அப்போ டோட்டலா எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க, 10 ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா இருக்கும். அப்போ எப்படி பார்க்கலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மொத்தம் 10 ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ணணும். இதுதான் நமக்கு என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ இதுல இருக்க நம்பர் எல்லாமே ஆட் பண்றோம். இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கும்போது நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம், எல்லா நம்பரையும் ஆட் பண்ண முடியும். ஆனா ஷார்ட்டா என்ன பண்ணணும், அப்போ நம்ம ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் கொடுத்தா எப்படி ஆட் பண்ண போறோம்ன்றது பார்க்கலாம். இப்போ நமக்கு இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வேல்யூ வச்சு தான் பண்ண போறோம், சம் ஆஃப் ஃபேக்டர். சம் ஆஃப் ஃபேக்டர் என்னும்போது என்ன பண்ணன்றது நல்லா கவனிங்க. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கலாம், 2 பவர் 4 இருக்கா, அப்போ 2 பவர் 0ல இருந்து ஆட் பண்ணிக்கணும். 2 பவர் 1, 2 ஸ்கொயரு, 2 கியூபு அண்ட் 2 பவர் 4. ஓகேவா, இந்த எல்லா நம்பரும் ஆட் பண்ணிட்டு இன்ட்டு என்ன பண்ணிடலாம், அடுத்து 3 பவர் 0ன்னு எடுத்துக்க போறோம், பிளஸ் 3 பவர் 1. ஸோ இதை சிம்பிளை பண்ணா என்ன இருக்கலாம், 1 + 2 + 4 + 8 + 16 இருக்கலாம். அடுத்து என்ன வரலாம், இங்க 1 + 3ன்னு வந்திருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரலாம், ஸோ இந்த சைடில் நமக்கு 4ன்னு வந்திருக்கும் இன்ட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண என்ன இருக்கலாம், நமக்கு 31ன்னு வரும். அப்போ 31 இன்ட்டு 4ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன வரலாம் ஆன்சர், அப்போ 124ன்னு வந்திருக்கும். அப்போ இது எல்லா நம்பரும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருமாமா, 124 வரும்னு சொல்றாங்க. ஸோ 124 வருமான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் செக் பண்ணிக்குவாங்க. அதான் பாருங்க, 48ம் 2ம் 50, 50ங்களா, சரி ஓகே. 24ம் 6ம் போட்டிங்கன்னா 30, ஓகேங்களா 30. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16ம் 4ம் போட்டிங்கன்னா ஒரு 20 ஆயிரும். 100 ஆயிடுச்சா, 100 என்னும்போது 12ம் 8ம் ஆட் பண்ணிங்கன்னா 20, அப்போ 120 ஆயிடுச்சா. 120யோட 3யும் சாரி 1ம் 3யும் ஆட் பண்ணி பாருங்க, 124 கண்டிப்பாக வரும். அப்போ நம்மளோட ஆன்சரும் நமக்கு என்ன சொல்லியிருக்கேன், சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 124ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மலாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இதுக்கு 124 வரும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணால் போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. அதுலயே சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர், சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர், சரி நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா சம் ஆஃப் ஃபேக்டர், ஆட் ஃபேக்டர் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். இதுல மொத்தம் இதுல எத்தனை ஆட் ஃபேக்டர் இருக்குன்னு பாருங்க, ஆட் ஃபேக்டர்ஸ். இப்போ நார்மலா எப்படி யோசிக்கலாம்னா, ஆட் ஃபேக்டர்ஸ்னு சொல்லும்போது அதாவது நமக்கு நார்மலா நம்பர்ஸ் எழுதி இருக்கும்ல, ஸோ இங்க வாங்க. ஸோ இப்போ வரும்போது எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எடுத்துக்கோ, இதுல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம்.
அப்ப இதுல கொடுக்கும்போது 1 2 4 8 16 இருக்காங்க. இதுல ஆட் ஃபேக்டர்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க டேர்ம் இருக்குல்ல, இருக்குதுலயே ஸ்மாலஸ்ட் டேர்ம். அதாவது நமக்கு அந்த பிரைம் ஃபேக்டர்ஸ்னு வரும்போது, அதாவது அதுல என்னலாம் பேஸ் வேல்யூ பிரைம் நம்பர்ஸ்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கு பாத்தியா, அந்த நம்பர்ஸ்ல ஆட் நம்பர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஆட் நம்பர் எவ்வளவு இருக்கு? இங்க 1 நம்பர் தான் இருக்கு. நம்பர் எத்தனை நம்பர்னு தான் பார்க்க போறோம். அப்ப எத்தனை நம்பர்னா நமக்கு என்ன இருக்கலாம்? 1 நம்பர். அதனால 1 இன்ட்டு அடுத்த 2வது டேர்ம்லயோ 3rd டேர்ம்லயோ 4th டேர்ம்லயோ எவ்வளவு வந்தாலும் அதுல எத்தனை, அதாவது நமக்கு என்ன சொல்லலாம், அதுல எத்தனை டேர்ம் இருக்குன்னு மட்டும் பார்த்தா போதும். அதுல ஆடு ஈவன்ன்றது நீ செக் பண்ண அவசியம் இல்லை. அப்ப இதுல நமக்கு அப்ப செகண்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ஆடு ஈவன் நீ செக் பண்ண அவசியம் இல்லை. 1ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 3ன்னு இருக்கு. அப்ப 2 டேர்ம் இருக்கு, இன்ட்டு 2ன்னு போட்டுரும். அப்ப பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கலாம்? 2 ஆட் ஃபேக்டர்ஸ் இருக்கும். 2 ஆட் ஃபேக்டர்ஸ். ஆட் ஃபேக்டர்ஸ் 2 என்னவா இருக்கலாம்? 1ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு அண்ட் 3ன்னு இருக்கு. இதுதான் ஆட் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அடுத்து ஈவன் ஃபேக்டர்ஸ் எவ்வளவு இருக்கலாம்னு பாருங்க. நமக்கு என்ன பண்ண ஈவன் ஃபேக்டர்ஸ். ஈவன் ஃபேக்டர்ஸ்னா ரிமைனிங் ஈவன் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாருங்க, ஈவன் நம்பர் எவ்வளவு இருக்கு? 4 நம்பர்ஸ் இருக்கு. 4 இன்ட்டு அடுத்து நாங்க செகண்ட் நம்பர்ல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் பார்க்கணும். ஆடா ஈவனான்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2ன்னு போடுறீங்க. அப்ப போட்டோம்னா நமக்கு என்ன வரலாம்? 8. அப்ப 8 ஈவன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த 8 ஈவன் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கும்? 2 4 அண்ட் 6 8 12 16 24 என்ன சொல்லலாம்? 48ன்னு சொல்லிடும். மொத்தம் 8 ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்றது பாருங்க, இந்த டேர்ம்லயே பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர் அண்ட் சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர் போறோம். ஆட் ஃபேக்டர் ஃபுல்லா நம்ம ஆட் பண்ண போறோம். ஈவன் ஃபேக்டர் ஃபுல்லா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். சரி ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர். சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்னா ஒன்றும் இல்லை, நமக்கு இங்க 1ன்னு எடுத்தோம்ல, இங்க 2ன்னு எடுத்துல, அந்த 2 நம்பரை ஆட் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் தான் இருக்கு, அப்ப அந்த ஒரு நம்பரும் 1ன்னு தான் இருக்கு, அதனால ஒரு விஷயம் இல்லை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட்ல சம் ஆஃப் நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது ஆட் நம்பர் எவ்வளவுன்னு பாக்குறீங்க, செகண்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்ப இதுல பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கலாம்? 1 + 3ன்னு இருக்கலாமா? அந்த 2 நம்பரை ஆட் பண்ணிட்டேன். அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கலாம்? இது 1ன்னு இருக்கும், இன்ட்டு 4ன்னு வந்துச்சுன்னா அப்ப நமக்கு 4 வந்துடும். சார் அப்ப ஆடு சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர் 4ன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, செக் பண்ணி பாருங்க. அப்ப செக் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கலாம்? அதாவது 1 + 3 = 4. டோட்டலா பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஒன்னுல 8 ஃபேக்டர் இருக்கா. 2 + 8ன்னு பார்த்தா 10 ஃபேக்டர்ஸ் நமக்கு இதுலயும் கிடைச்சிருது. இதுல 4 வந்திருக்கா. அடுத்து சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர் வாங்க. சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்னா அப்ப ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா செகண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் ஆட் ஈவன் பார்க்க கூடாது. கரெக்டா? அப்போ 2 + 6 + 8 + 16 இன்ட்டு நம்ம என்ன சொல்லலாம்? 1 + 3ன்னு சொல்லிடலாம். அப்ப நீங்க பார்க்கும்போது 30 இன்ட்டு 4ன்னு போட்டீங்கன்னா நமக்கு 120ன்னு வந்துடும். அப்ப கண்டிப்பா இருக்கிற நம்பர் எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா 120 தான் வரும். 2 + 4 + 6 + 8 + 12 + 16 + 24 + 48ன்னு போட்டீங்கன்னா உன்னோட ஆன்சர் = 120ன்னு வந்திருக்கும். ஸோ அப்ப இது எல்லாத்தையுமே ஆட் பண்றோம்னா 124ம் ஆட் பண்ணோமா 124ன்னு நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே தானே? ஸோ அடுத்தது பிரைம் ஃபேக்டர் என்னன்னு பார்க்கலாம். பிரைம் ஃபேக்டர். இதுல பிரைம் ஃபேக்டர் ஈக்குவல் நமக்கு என்ன சொல்றோம்னா, இதுல நம்பர் என்ன கொடுத்தோம்? 2^4ன்னு போட்டிருந்தோம். இன்னொன்னு என்ன சொன்னோம்? 3^1ன்னு கொடுத்தோம். அப்ப இதோட பிரைம் ஃபேக்டர் என்னவா இருக்கலாம்னா, ஒரு 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 3ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அப்ப 2 ஒரு பிரைம் ஃபேக்டர், 3 ஒரு பிரைம் ஃபேக்டர். மொத்தம் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்னா எடுத்துக்கோங்க. மொத்தம் எத்தனை பிரைம் ஃபேக்டர் இருக்குன்னா, நார்மலா யோசிச்சு பாருங்க. 2 4 டைம்ஸ் வந்திருக்கு, 3 1 டைம் வந்திருக்கு. அப்ப பவர் மட்டும் சம் ஆஃப் பவர்ஸ். சம் ஆஃப் பவர்ஸ்னு போட்டீங்கன்னா உனக்கு ஆன்சர் வந்துடும். அப்ப எப்படி ஆன்சர் எடுத்துக்கலாம்? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி சொல்லுவோம்? 4 + 1 மொத்தம் 5 பிரைம் ஃபேக்டர். 5 பிரைம் ஃபேக்டர்ஸ்ங்களா? ஓகே தானே? ஸோ இப்படி தான் பார்க்கணுன்ற அந்த வியூ இருந்தாலே போதும், உங்களால ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்னு பார்க்க போறோம். சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர். சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? பஸ் அந்த நம்பர் எழுதிக்கலாமா? அதாவது என்ன சொன்னா 2^4 × 3^1. அப்ப இதை ஷார்ட்டா, அதாவது 2 வந்து 4 டைம்ஸ் இருக்கு. 2 + 2 + 2 +ன்னு 4 டைம்ஸ் போட்டீங்கன்னா நமக்கு 8ன்னு வந்துடும். 3 1 டைம் இருக்கு. 3 போட்டோம்னா நமக்கு எவ்வளவு வரும்? சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்னா 11 தான் வந்திருக்கும். ஆனா நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கும்போது டக்குன்னு கால்குலேட் பண்றோம். லார்ஜஸ்ட் நம்பர் தான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது 2 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு, 2 × 4 பிளஸ் என்ன சொல்லலாம், 3 1 டைம் வந்திருக்கு, 3 × 1. சரி, அப்படியே எழுதிக்கலாம். அதாவது இந்த நம்பரை பவரோட பேஸ் வேல்யூ அப்படியே மல்டிப்ளை பண்ணா போறோம். பேஸ் இன்ட்டு பவர். அப்ப நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கலாம்? 8 +
3ன்னு வந்திருக்கும். என்னோட ஆன்சர் ஈக்குவல் டு 11 வந்துடும். ஓகே தானே? இதோட ஆன்சர் நமக்கு என்ன சொல்லிடலாம்? 11ன்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு, பர்ஃபெக்ட் கியூப் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 2^4 இன்ட்டு 3^1. இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபேக்டரா இருக்குன்னா பவர் வேல்யூ என்ன இருக்கலாம்னா பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0வா இருக்கலாம், இல்லைன்னா ஈவன் நம்பரா இருக்கலாம். ஈவன் நம்பர்ஸ் பவர் வந்து ஸ்கொயரோ இல்ல ஈவன் நம்பரோ இருந்தாலோ இந்த பவர் வந்து 0வோ இல்ல ஈவன் நம்பரோ, அதாவது ஈவன் நம்பர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 2, 4, 6, 8, இந்த 10 இது மாதிரியெல்லாம் போகும். இது மாதிரியெல்லாம் உனக்கு ஆன்சர் வருதுன்னா நமக்கு என்ன எடுத்துக்கலாம்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதே பர்ஃபெக்ட் கியூப் ஃபேக்டர் பாருங்க எப்படி இருக்கலாம்? இதே நம்பர் தான் பார்க்க போறோம். 2^4ன்னு சொல்லிடுவோம் இன்ட்டு 3^1. இதுக்கு பவர்ஸ் என்ன இருக்கலாம்? பவர்ஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், ஆர் எப்படி இருக்கலாம், அதாவது 3வோட மல்டிபிள்ஸா இருக்கலாம், இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் 3ன்னு வச்சுக்கோங்க. பவர் ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் 3. அதாவது எப்படி இருக்கும்? 3 இருக்கலாம், 6 இருக்கலாம், 9 இருக்கலாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12, 15 இது மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். சரி, ஓகே, இதை நான் சால்வ் பண்ண போறேன். இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு வரலாம்னா, அப்ப நம்ம நார்மலா யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நார்மலா யோசிச்சு பாருங்க. 2^0 எடுத்துக்கலாமா? அடுத்து 2 ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? 2 கியூப்னு எடுத்துக்கலாம். 2 கியூப்ல 2^4. ஓகேவா? இன்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த லைன்ல என்ன வரும்னா 3^0 மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, அப்ப இதோட ஆன்சர் நான் எப்படி எழுத போறேன்னு பாருங்க. இது எப்படி எழுதலாம்னா இது 1ன்னு வந்துடும், இது 2ன்னு வந்துடும், இது 4. அகைன் நீங்க என்ன சொல்லலாம்னா 1ன்னு சொல்லிடும். சரி, இங்க என்ன சொல்லலாம், இது சிம்பிளை பண்ண இது வராது. இருங்க ஒரு செகண்ட். நம்ம என்ன சொல்லிடலாம்னா 1ன்னு சொல்லுவோம், 4ன்னு சொல்லலாம், அண்ட் 16ன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து இந்த சைடில் நமக்கு என்ன வரலாம்? இங்க 1ன்னு மட்டும் வந்திருக்கும், 3^0. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி எடுத்துக்கலாம்னா இது 1, அகைன் இது 1, அண்ட் இது 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ எப்படி பார்க்கணுன்ற அந்த வியூ இருந்தாலே போதும். ஸோ இது ஒரு நம்பர், அடுத்து இது ஒரு நம்பர். அதாவது நார்மலாக யோசிக்கும் போது எப்படி திங்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி யோசிப்போம். அதாவது இது எப்படி சொல்லலாம், 1 × 1ன்னு ஒரு நம்பர் வரும், 4 × 1ன்னு ஒரு நம்பர் இருக்கும், அடுத்து 16 × 1ன்னு ஒன்று இருக்கும். அப்போ நமக்கு 1, இங்கே 4 அண்ட் 16. ஸோ இந்த வியூவில் தான் திங்க் பண்ணுன்றதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகே, அதாவது நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்னு பார்த்தா 1, 4, 16 தான் இருக்கும், வேற எந்த நம்பர் இருக்காது. இது ஷார்ட்டாக எப்படிங்க சார் போகிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே பாருங்க, இப்படி வாட்ச் பண்ணும்போது நமக்கு இங்கே டேர்ம் என்ன கொடுத்துருக்கேன்? இங்கே 3 டேர்ம் இருக்கு, இங்கே ஒரு டேர்ம் இருக்கு. அப்போ நார்மலாக யோசிங்க, இங்கே 3 டேர்மா, இங்கே ஒரு டேர்ம், அதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இதில் 3 டேர்மா, அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 3 × 1 ஈக்குவல் டு நமக்கு 3. 3 வந்து பாருவேன் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபேக்டர்னு ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்போ கியூபுக்கு அதே போல தான் பார்க்கணுமா சார்? அதே போல தான் பார்க்கணும். இப்போ 2^0ன்னு ஒரு கியூப் நம்பர், 2வோட பவர்ல 3யோட மல்டிபிள்ஸ் வரணும். அப்போ இங்கே எப்படி எடுக்கலாம்? 3^0 மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 1ன்னு சொல்லுவேன், இது 8ன்னு சொல்லுவேன், இங்கே 1ன்னு இருக்கும். அப்போ நம்ம 1 × 1ன்றது ஒரு நம்பராகவும் அண்டு 1 × 8ன்றது ஒரு நம்பராகவும் இருக்கும். அப்போ அந்த 10 நம்பர்ஸ் இருக்குல்ல, அதில் 1ன்னு ஒரு நம்பர் இருக்கும், இன்னொன்று 8ன்னு இருக்கும். இது மட்டும் தான் பர்ஃபெக்ட் கியூப் நம்பராக இருக்கும். ஆனால் பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் என்ன நம்பர்னு கேட்குறாங்க இல்லையோ, கண்டிப்பாக ஹவு மெனி நம்பர்ஸ்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதில் 2 டேர்ம்ஸ் இருக்கு, எப்படி எழுதிக்கலாம்? இதில் 2 டேர்ம்ஸ் இருக்கா, இதில் 1 டேர்ம் இருக்கு. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம், அதாவது 2 × 1ன்னு மல்டிப்ளை பண்ணினா இதில் 2 இருக்கும். அப்போ இது பர்ஃபெக்ட் கியூப் ஃபேக்டர்னா எத்தனை இருக்கு? 3 இருக்குன்னு ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேங்களா? இந்த வீடியோஸ் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிஒய்க்யூ கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம், எப்படி பார்க்கலான்றது பாருங்க, நல்லா கவனிங்க. அதாவது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும், பவரோட ஈச் பவரோட 1 ஆட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணலாம், அதோட ஹையஸ்ட் பவர் இருக்கு பார்த்தீங்கன்னா 2^4 இருக்குன்னா 2^0லேருந்து 2^4 வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்பர் 3^1 இருக்குன்னா 3^0லேருந்து 3^1 வரையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன வந்துடும், அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 31 × 4 வந்திருக்கும், 124 ஆயிருக்கும். இதில் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர் என்ன ஒன்றும் இல்லை, அதாவது நமக்கு அதில் என்ன சொல்லும், பிரைம் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல,
அந்த பிரைம் ஃபேக்டர்ஸ் வந்து 2ன்னு இருக்கு 3 இருக்கு. அப்ப 2 பவர் 4 இருக்கு 3 பவர் 1 இருக்கு. அதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர்ல ஆட் டேர்ம் எவ்வளவு இருக்குன்னு ஃபர்ஸ்ட்ல கவனிங்க. ஈவன் டேர்ம் எவ்வளவு இருக்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்டா வரும்போது நமக்கு 3 பவர்ல வரலாம், சம்திங் 5 பவர்ல வந்தா கூட அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும்ல. அடுத்ததுல எவ்வளவு டிஜிட் மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. இப்போ 5 கியூப்னு இருந்திருக்கு. அப்ப 5 பவர் 0 பிளஸ் 5 பவர் 1 5 ஸ்கொயர்னு வந்திருக்கும். அப்போ இன்டு 3ன்னு ஒன்னு எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இன்டு 3ன்னு போட்டா போதும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஆட் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் டேர்ம்ல எத்தனை டேர்ம் இருக்கோ அப்படியே கம்ப்ளீட்டா எடுத்துக்கிறோம். அடுத்த நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர் என்னும்போது ஈவன் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கு? 2 4 8 6. இந்த 8 16. ஸோ இப்போ இதுல 4 நம்பர்ஸ் இருக்கு. 4 இன்ட்டு 3 1. அது ஆட் எவ்வளோன்னு செக் பண்ண வரணும் அவசியம் இல்லை. 4 இன்ட்டு 2ன்னு போட்டா 8ன்னு வந்துடும். அப்ப நம்ம நார்மலா பார்க்கும்போது 2 ஃபேக்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, ஆட் ஃபேக்டர். அது ஈவன் ஃபேக்டர் தெரிஞ்சு போயிடும். அப்ப ஆட் ஃபேக்டர் ஈவன் ஃபேக்டர் ஆட் பண்ணாதான் நமக்கு ஆன்சர் வரும். அப்ப என்ன பண்ணனா ஃபர்ஸ்ட் 1 இன்டு 2 நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர் போட்டீங்களா, அந்த ஒரு நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தா ரெண்டு நம்பர் கொடுத்தா அந்த ரெண்டு நம்பர் என்ன இருக்கலாம்? 3 பிளஸ் 3, இந்த 3 பிளஸ் 1 இல்லை 1 பிளஸ் 3. ஓகே, 1 பிளஸ் 3 ஆட் பண்ணீங்கன்னா 1 இன்ட்டு 4ன்னு போட்டுக்கலாம். அப்போ 4. அப்போ நமக்கு சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர் ஈக்குவல் என்ன வந்துடும்? 4ன்னு வரும். இதே போல ஈவன் நம்பர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 4 நம்பர்ஸ். அதே அடுத்ததுல இருக்குது ஆட் எவ்வளோன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 1 பிளஸ் 3 இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் 120ன்னு வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 120. பிரைம் ஃபேக்டர் என்ன பண்ணும்? அதாவது நமக்கு பேஸ் வேல்யூ பிரைம் நம்பரா தான் இருக்கும். அந்த பிரைம் நம்பர் என்ன நம்பர்னு மட்டும் எழுதிக்கினா போதும். சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்னா பவரை மட்டும் ஆட் பண்ண போதும். சம் ஆஃப் பவர்ஸ். அதே சம் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ்னா அப்ப பேஸையும் பவரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்ட் பர்ஃபெக்ட் கியூப் பார்க்கலாமா? அப்ப பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ அதாவது பவரோட வேல்யூ 0ல இருந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எழுதும் போது அந்த வியூல பாருங்க. 2 பவர் 4 இருந்தா அப்ப 0, 2 பவர் 0, 2 ஸ்கொயர், 2 கியூப், இந்த 2 பவர் 4 இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். 3ல பார்க்கும்போது 3 பவர் 0 மட்டும் வரும். அப்ப இதுல எத்தனை டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. இதுல 3 டேர்ம் and 1 டேர்ம். ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 3 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபேக்டர். அப்ப பர்ஃபெக்ட் கியூப் ஃபேக்டர்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம்? அதே போல 2 பவர் 0ன்னு பார்க்க போறோம், 2 கியூப்னு பார்க்க போறோம். அடுத்து இன்னொரு சைடுல வந்து பார்த்தா 3 பவர் 0. இதுல 2 இருக்கு, அதுல 1 இருக்கு. அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துடலாம்? நமக்கு 2 பர்ஃபெக்ட் கியூப் ஃபேக்டர் வந்துடும். இதான் ஷார்ட்டா போடுற ட்ரிக்ஸ். ஓகேங்களா? சரி, சால்வ் பண்ணிடலாமா? சரி, ஓகே. சரி, நோட் பண்ணிக்கோங்க.